மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்குவாரிகளால் பாதிப்புகள் ஏற்படுவதை கண்டித்து போராடி வரும் கல்லணை கிராம மக்கள் இன்று திருமங்கலத்திற்கு வருகை தரவுள்ள முதலமைச்சரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதால் கல்லணை பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் முனீஸ்வரன் இணைந்திருக்கிறார். முனீஸ்வரன், எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அந்த தரப்பு மக்கள் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? என்ன விவரம்? வணக்கம். திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட கல்லணை, டி புதூர், அச்சங்குளம், லட்சுமிபுரம் ஆகிய 4 கிராமங்களில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் மற்றும் கிரஷர்கள் இயங்கி வருகின்றன. இந்த குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், வெடி சத்தத்தாலும் தூசியாலும் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு உள்ளிட்ட நல பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். மக்களின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து திருமங்கலம் ஆர்டிஓ சிவஜோதி தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு இந்த குழுவினர் கல்லணை உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள குவாரிகள் மற்றும் கிரஷர்களில் ஆய்வு மற்றும் அளவீடு பணிகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து ஆய்வு முடிந்து பல நாட்களாகியும் அதன் அறிக்கையை இதுவரை கிராம மக்களிடம் அதிகாரிகள் சமர்ப்பிக்கவில்லை. மேலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை மீட்பதில் தொய்வு நிலவுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் இன்று மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ராயபாளையத்திற்கு தமிழக முதலமைச்சர் வருகை தரவுள்ளார். இதை பயன்படுத்தி தங்கள் குறைகளை நேரடியாக முதல்வரிடம் முறையிட கிராம மக்கள் முடிவு செய்து மாண்புமிகு முதல்வரை நோக்கி மாபெரும் மக்கள் பேரணியாக செல்வோம் என திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கிராம பொதுமக்களால் போஸ்டர்கள் ஓட்டப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கல்லணை மற்றும் அதை சுற்றியுள்ள 4 கிராமங்களிலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அதிகாலை முதலே குவிக்கப்பட்டுள்ளனர். கிராம மக்கள் ஒன்று கூடி பேரணியாக செல்வதை தடுக்க முக்கிய சந்திப்புகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. பல மாதங்களாகியும் தீர்க்கப்படாத இப்பிரச்சனையில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயத்தையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தற்போது அப்பகுதியில் நிலை வரும் சூழலால் பொதுமக்கள் மத்தியில் ஒருவித அச்சமும் பதட்டமும் நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி முனீஸ்வரன்.